ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காப்பி நிஞ்சா கேமர். நான் உங்கள் சிஎன்ஜி. இன்றைக்கி இந்த கேமில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வைவல் அண்ட் கிராஃப்ட் அப்படின்ற கேமில் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த கேமில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ரொம்ப நாளாக வந்துட்டு வீடியோவே போடல. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான கேம்லேவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு இந்த கேமில் வந்துட்டு ஒரு ஆஃப்லைன் சர்வைவல் கேம். ஸோ இந்த கேம் நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு நம்ம சர்வைவல் கேமில் வந்துட்டு ஆஃப்லைன் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இது ஒரு நல்ல கான்செப்டாகவும் இருக்கும், ப்ளஸ் நல்ல ஒரு கிராஃபிக் எல்லாமே எனக்கு ரொம்ப பர்சனலாக ஒரு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு யோசிக்காமல் இந்த கேமை தேர்ந்தெடுத்து போட்டிருக்கேன். வேறு ஏதாவது கேம் பிளே நம்ம சேனலில் போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த கேம் பிளே முடிச்சு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். இந்த கேம் பிளேயோட பார்ட் 1 வீடியோவாக தான் இருக்குது, கண்டிப்பாக இருக்க போது. பிகாஸ் இந்த கேம் பிளே ரொம்ப பெரிய கேம் பிளே. ஸோ இந்த கேம் பிளேயோட பார்ட் 2 வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் வீடியோ முழுசாக பாருங்கள். மீதி பேர்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அந்த புதுசாக இருக்கவங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதை ஆளில் போட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடுற எல்லா கேம் பிளேஸுமே உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து சேர்ந்துடும். நம்ம 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலில் ரெக்கமெண்ட் பண்ணி விட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம ஈஸியாகவே 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாகவே ரீச் பண்ணிடுவோம். அதனால் லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம் பிளே. ஸோ ஓகே கைஸ், அதுக்கப்புறம் நம்ம கேமுக்குள்ளே வந்தோடனே ஒரு இடத்துலேருந்து முடிக்கிறோம். இது என்ன பஸ்ஸா இல்லை என்ன ட்ரெயினா என்னென்னு தெரியலையே. ஏங்க ஃப்ளைட்டு மக்களே, ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளைட்டு. ஜாலி ஜாலி ஜாலி. இதே ஒரு பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டு நம்ம மகனா என்ன சின்ன பையன் மாதிரி இருக்கான். அப்போ நம்ம கண்டிப்பாக மகனாக தான் இருப்பான். சரி நல்லா தூங்கிட மகனே, கேம்லேயாவது எனக்கு ஒரு மகன் இருக்கான்னு அது வரையும் சந்தோஷம். என்னடா பேசுகிற கண்ட்ரி, உனக்கு தான் என்ன கல்யாணம் வயசாக ஆகலாம் அப்படின்னா அதெல்லாம் விடுதாங்க சும்மா கெத்து. அது ஐயோ ஃப்ளைட்டு தீ பிடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் மக்களே. ஐயோ மகனே பார்த்து மகனே, பொறுமையாரு. ஃப்ளைட்டு தீ பிடிச்சிருச்சு, எங்கேயும் போயிடாது, அப்பா கூடவே இரு. போச்சுடா, என்னோ வந்து பறந்து மூஞ்சியில் அடிச்சிச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லையே. ஓகே, நம்ம எங்கேயோ லேண்ட் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன் நல்லபடியா. ஆனால் இன்னும் ஃப்ளைட்டு மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா என்னடா இது பாதியை காணோம். அடப்பாங்களா, எங்கடா பாதி டீடு மக்கள். ஐயோ போச்சு. ஸோ இப்படி தான் இந்த கேம் வந்துட்டு ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த கேம் ஆரம்பித்து எப்படி இருக்குது, உள்ளே போய் நம்ம எப்படி சர்வே பண்ணுறோம், ஒரு நடு கடலில் ஃப்ளைஸ் கிராஷ் ஆகி விழுந்துட்டு அந்த இடத்துல அவசரத்தில் எப்படி சர்வே பண்ணுவோம் அப்படின்றது தான் வந்துட்டு கான்செப்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதில் மெர்ச்சன்ட்லாம் இருப்பாங்களாம், அதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏதோ பொருள் மாற்றிக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ப்ளைன் வந்துட்டு கிராஷ் ஆகிடுச்சு. பட் லக்கிலி நம்ம வந்துட்டு ஒருத்தர் தப்பிச்சு ஒரு கிராஃப்டில் வந்துட்டு லேண்ட் ஆகி தப்பிச்சிருக்கோம். நம்மக்கிட்ட கொஞ்சம் ரிசோர்ஸஸ் இருக்குது, அதை வச்சு அப்படியே உயிர் தாக்கு பிடிச்சிக்கணும். அது வந்துட்டு அதே மாதிரி நீங்கள் இந்த ஹூக்கை வச்சு ஏதாவது ரிசோர்ஸஸ் தேவைன்னா அதை இழுத்து யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஆமாங்க வருதுங்க. ஸோ இது போட்டு இழுத்து நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம் போல் ரிசோர்ஸஸாக. இல்லை நிறையா கிடைக்குதுங்க, ஒன்றுன்னு பார்த்தா நிறையா கிடச்சிச்சு. சரி ஹேமர் கிராஃப்ட் பண்ண சொல்கிறானுங்களே, ஹேமர் கிராஃப்ட் தான் பண்ணி பார்ப்போம் இருங்க. ஸோ ஹேமர் கிராஃப்ட் பண்ணுற கேப்பில் நீங்கள் இன்னும் இந்த வீடியோ கொண்டு பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. வீடியோ கிட்டத்தட்ட 4 நிமிஷம் போயிடுச்சு. என்ன பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தாங்க, அதை தயவு செஞ்சு பண்ணி விட்டு பார்த்துருங்க. அண்ட் இதே மாதிரி நம்ம நிறைய ரிசோர்ஸஸ் கலெக்ட் பண்ணி தான் இந்த கேம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு படியாக ரிசோர்ஸஸ் கலெக்ட் பண்ணி ஒரு கட்டத்தில் நம்ம கொஞ்சம் ஒரு டீசெண்டான லெவலில் வீடு கட்டி இந்த காட்டில் சர்வே பண்ண ஆரம்பித்தோன்னா லெவல் போக நமக்கு ஐலாண்ட்ஸு இந்த மாதிரி நிறைய இதுவாகும். இந்த கேமரா ஆங்கிள் நல்லா இருக்குப்பா, செம்மையாக இருக்குது. ஸோ கிராஃபிக் குவாலிட்டி ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் என்னடா இது கொக்கி தூக்கி போடுறது, ஏதோ அக்கல் தூக்கிட்டு இப்படி போடுறேன். பாகுபலியா யாரு இவன் கொக்கி தூக்கி போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ சரியான இதுவாக இருக்கே. போங்கடாடி நீங்களும் உங்கள் இதுவும் வரமாட்டேங்குதுங்க. ரேஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேலே ரேஞ்சு போக மாட்டேங்குது. அதுக்கும் லெவல் போகணுமா இல்லை கயிறு இன்னும் கொஞ்சம் நிறையா கயிறு செஞ்சு இழுத்தா வந்துட்டு போயிடுமான்னு தெரில. இங்கே நிறையா போகுதுப்பா. ஐயோ இழுக்கலான்னு பார்த்தா இவனுங்க வேறு பைத்தியானுங்க, அதை செய்கிறானுங்க. எடுறாத அப்பா ஒரு வழியாக எடுத்துட்டோம். ஸோ அங்கே ஒன்று போச்சே, புடி இழுத்து புட்டி ஐலேசா நல்லா படி ஐலேசா அப்படின்னு சொல்லி கெத்து காட்டலாம். ஸோ அப்படியே பொறுமையாக வந்துட்டு பண்ணிகிட்டே இருப்போம். இதே மாதிரி தான் போயிட்டே இருக்க போது. ஸோ கொஞ்சம் ரிசோர்ஸஸ் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பாருங்கள்.
நீங்களே பாருங்கள். ஸோ இந்த கேமில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த கேம்லோட கான்செப்ட் என்ன, எப்படி நம்ம வந்துட்டு டெவலப் ஆகிறோம் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த கேம்லோட பார்ட் 2 வேணும்னா அதோட லைக் டார்கெட் 250. ஸோ அதை 250 லைக்ஸ் வந்துட்டு ரீச் பண்ணி விட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம், ப்ரோ இந்த கேமோட பார்ட் 2 ஐ வாண்ட் பார்ட் 2 வி வாண்ட் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி கேளுங்க. கேட்கும்போது நான் கண்டிப்பாக போடுவேன். அதுக்கு முன்னாடி சிஎன்ஜி இஸ் வெறித்தனம் ப்ரோ, சிஎன்ஜி இஸ் பேக் டு த ஃபார்ம் அப்படின்னு நம்மளை பார்த்து 4 வார்த்தை கமெண்ட் அடிங்க. ஏன்னா நானே கோல்டில் வந்து உங்களுக்காண்டி வீடியோ பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதனால் தயவு செஞ்சு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளே சர்வைவல் கேம் பிளேஸ்லாம் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணி விட்டு பாருங்கள். பிகாஸ் நான் முன்னாடியே சொன்னது தான், நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகுது கூடி சீக்கிரம். ஸோ 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கூடி சீக்கிரம் ஈஸியாகவே வந்துட்டு 1K ரீச் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பு பொறுத்ததாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த கேம் பிளே கான்செப்ட்டுக்கு வருவோம். போட்டு தாக்கு. ஸோ இதே மாதிரி ரிசோர்ஸஸ் கலெக்ட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ ரிசோர்ஸஸ் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஸோ நல்ல ஒரு ரிசோர்ஸஸ் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறக்கப்போ நமக்கு நிறைய லைஃப் இந்த மாதிரி ரெசிபி அன்லாக் ஆகும். ஸோ இந்த ரெசிபி அன்லாக் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். அந்த ரிசோர்ஸஸ் வச்சு செஞ்சு வீடு கட்டலாம். இப்போ நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் வாட்ரு கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் எடுத்து குடிக்கிறான்னு பார்க்கலாம். நல்லா இருப்பா வாட்ரு குடிக்கிறது, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் கூட அந்த வாட்டர் பாட்டிலை தொட்டால் சும்மா உடனே வாயில் ஊற்றிப்பான் அப்படின்னு நினச்சா எம்டி பாட்டில்லாம் கிடைக்கிது. நல்லாவே பண்ணியிருக்காங்கப்பா, ஐ லைக் இட். ஸோ லைக் இட்டு. அண்டு நீங்களும் ஒன்று பண்ணணும், என்னென்னா லைக்கு. ஏன்னா நான் இவ்வளோ லைக் இட் சொல்கிறனாலே அதில் அர்த்தம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாத மக்களே. என்ன மக்களே, இத்தனை மாதம் நம்ம சேனலில் ஆரம்பித்து பார்த்துருக்கீங்க, அதுக்காக லைக்கு கூட தெரியாதா? பண்ணிவிட்டு பாருங்கள் தயவு செஞ்சு. எப்பா என்னடா இது, ரோப்பு க்ரியேட் பண்ணு, அதை க்ரியேட் பண்ணி, இதை க்ரியேட் பண்ணி உயிரை வாங்குறானுங்க. ஸோ ஒரு வழியாக 1 2 3 பண்ணிகிட்ருக்கேன். என்னடா பண்ண முடியல. ரோப்பு செஞ்சிருச்சா? ஸோ ரோப்புக்கு ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது மக்களே. இந்த கேமில் பொறுத்தவரையும் ரோப்பு ரொம்ப தேவைப்படும் போல். ஸோ அதிகமான ரோப்பு இருந்தால் தான் நம்ம பில்டிங்லாம் கட்ட முடியும் போல். அதனால் ரோப் தட்டுப்பாடை குறைப்படுறதுக்கு நான் அடுத்த வீடியோவில் ஏதாவது முடிஞ்ச அளவு பண்ணிட்டு வரேன். சரிங்களா? என்னடா இது இழுக்க முடியல. டே கண்ட்ரி இங்கே வாடா. அட ஏன்டா இவன் வேறு. ஸோ ஒரு வழியாக வந்துட்டானே, அது வரைக்கும் சந்தோஷம். எடுத்துகிட்டு சரி இதுக்கு த்ரோ பண்ணுவோம். லக்கு தானே. அப்பா மாட்டிடுச்சு ஒரு வழியாக. இது கட்டை எதுவும் மறந்து போகுதப்பா. கட்டை அது என்ன கட்டை, இழுத்து பார்க்கலாம் இரு. கட்டை தான். அந்த கட்டை வச்சு என்ன பண்ணுறது, அதுவும் வீடு கட்டுறதுக்கு தான் யூஸ் ஆக போகுது எப்படியும். ஸோ ஆனால் நமக்கு இந்த பாக்ஸ் கிடைக்கிது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு நிறையா லூட்டிங் கிடைக்கிது. அதனால் இந்த பாக்ஸு முடிஞ்ச அளவு நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். அதான் நமக்கும் நல்லது, நம்ம வாழ்க்கை சர்வைவிங்க்கும் நல்லது. அதனால் தயவு செஞ்சு பண்ணி வச்சுப்போம் மக்களே. ரைட்டுங்களா? பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. ஸோ இதே மாதிரி சர்வே பண்ணி இந்த காட்டில் வாழணும், அதுதான் கான்செப்ட்டு. இந்த ஆனால் இந்த இதில் காடுன்ற பாருங்க, தண்ணி இந்த ஓஷனில் நம்ம இருக்கிறது மட்டும் இந்த கேமோட கான்செப்ட் கிடையாது. இந்த கேம் வந்துட்டு இன்னொன்று இருக்குது. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு சொல்கிறேன். என்னென்னா நம்ம இந்த கேமில் வந்துட்டு கொஞ்சம் ராஃப்ட் க்ரியேட் பண்ணலாம். ராஃப்ட்னால் இப்போ நம்ம மறந்துட்டு இருக்கிறது கிடையாது, படகு. சரிங்களா? ரியல் படகு வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த படகை வச்சு நம்ம வந்துட்டு பல காடுகளுக்கு ஐலாண்ட்ஸுக்கெல்லாம் போயிட்டு அங்கே இருக்கிற லூட்டிங்கும் நம்ம பண்ணிட்டு வரலாம். ஸோ அங்கே கேவ் ரன் அந்த மாதிரி நிறையா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கேம் ஒரு அல்டிமேட் சர்வைவல் கேமு. அதனால் இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த கான்செப்ட் அப்படின்றதால தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கலாம். அது வரையும் நமக்கு நல்லது. ஸோ என்னடா இதுக்கப்புறம் ரிசோர்ஸஸ் கிட்டே வரமாட்டேங்குது, எல்லாம் லாங் ரேஞ்சிலே இருக்குது. என்னடா கயிறு பெருசு பண்ணணுமா இன்னும் ஒன்றும் புரியலையே. ஓகே ஒன்று மாட்டிக்கிச்சு, அது வரையும் சந்தோஷம். கொஞ்சம் மினிமம் லாங் ரேஞ்சில் இருந்தால் கூட மாட்டிக்குது. ரொம்ப லாங்காக இருக்கிறது அந்த லீஃப் வேண்டாம், இதெல்லாம் பக்கத்துலேயே வந்துருச்சு, பிரச்சனை இல்லை. அந்த லீஃப் தான் நமக்கு அதிகமாக தேவைப்படுது, அந்த நிறையா எடுத்து வச்சுப்போம். ஸோ லீஃபில் அது சீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க, சீவீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. கடலில் இருக்கிற ஒரு செடி போல் அது சீவீட்னா. ஸோ தெரியல, கடலுக்கு அடியில் தான் செடியில் இருக்கும், அதையும் மேலே மாற்றுக்குதுன்னு புரியலையா. சரி விடுங்க, கடலில் எவ்வளோ அதிசயங்கள் மர்மங்கள் இருக்குது, அதில் இது ஒன்றா இருக்கலாம். ஸோ கேம் கிரியேட்டர் ஆனால் நல்லாவே பண்ணியிருக்காங்கப்பா. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு கேம் இந்த மாதிரி தரமான ஒரு கிராஃபிக் கொடுத்து ஸோ ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல, அது வரையும் நமக்கு சந்தோஷம். பார்க்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், கேம் பிளே பார்த்து ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் அதை செஞ்சு பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. அப்போ தான் நம்ம ஈஸியாக 1K ரீச் பண்ண முடியும். என்னோடய டார்கெட்டு இப்போதைக்கு ஆக்சுவல் வந்துட்டு 1K தான். பட்டு
நான் சும்மா தான் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். சும்மா இப்போ தற்போதைய தேவையான சப்ஸ்கிரைபர்ஸு 100 ரீச் பண்ணிட்டாலே நம்ம ஈஸியாக 1K ரீச் பண்ணுறதுலாம். அதனால் தயவு செஞ்சு பண்ணி விட்டு பார்த்துருங்க. அண்டு ரொம்ப நேரம் நானும் பார்த்துட்டே இருக்கேன், இதே கிராஃப்ட் பண்ணணும் அதை கிராஃப்ட் பண்ணேன். ஆனால் உண்மையான டாஸ்க் என்னென்னா பிக் அப் ஹேமர் அண்டு பில்டு வாட்டர் மேக்கர். அதனால் நான் இந்த வாட்டர் மேக்கர் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். வச்சிடலாம். ஓகே, வச்சதுக்கப்புறம் நமக்கு நியூ ரெசிபி அன்லாக் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தா ஆக்ஸு. என்னடா ஆக்ஸ் இது கிராஃப்ட் பண்ணி பார்க்கலான்னு கிராஃப்ட் பண்ணி பார்த்தா சரி ஆக்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும்னா இது உடைக்க சொல்கிறானுங்க. போங்கடா நீங்களும் உங்கள் ஆக்ஸும் உடச்சிருவானு விட்டா உடச்சிருவான். அதனால் என்னடா இப்போ பண்ணுறது. சரி இந்த பக்கெட்டு தான் கிராஃப்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கெட் நான் அப்போதே பார்த்தேன். ஸோ ஒரு கப் ஒன்று ஒரு பக்கெட் ஒன்று கிராஃப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதை வச்சு என்ன பண்ணணுன்னு தெரியலையே. இன்னுங்க அதை எடுத்து முதல்ல இன்வென்ட்ரியிலேருந்து இங்கே வைக்கலாம். முதல்ல பேக்லேருந்து எடுத்து முன்னாடியே வச்சுக்கலாம். முன்னாடி இருக்கிற இன்வென்ட்ரியில் வச்சுக்கிட்டா தான் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்க்க முடியும். தண்ணியை போய் தொட்டால் வந்துட்டு பக்கெட்டில் அள்ளணும். அப்போது ஒரு மீன் கிடச்சிருச்சு. இது சூப்பருங்க. ஃபிஷ்ஷிங் இப்படி கூட பண்ணலாம் போல், தெரியலையே எனக்கு. சரி விடுங்க, ஏதோ பண்ணிட்டோம். இந்த இடத்துல நெருப்பு வைக்கிற மாதிரி இருக்குப்பா. நான் சும்மா கட்டைப்போ அதில் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த மீன் எடுத்து இங்கே வச்சுட்டா அது போட்டு நெருப்பு எரியுது. நெருப்பு நம்ம மூட்டெல்லாம் தவலை போல் அந்த அதுவே பற்றிக்கும் போல். இந்த கேம் கான்செப்டில் இது மட்டும் கொஞ்சம் குறையாக இருக்குது. நம்ம அப்படியே பற்ற வச்சு ரியலிஸ்டிக்காக பற்ற வைக்கிற மாதிரி இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். பட்டு பரவாயில்லைங்க, இந்தளவு பண்ணியிருக்கிறதே பெரிய விஷயம். பிகாஸ் இல்லைன்னா என்ன தண்ணி ஊற்ற முடியாதா என்ன. அப்புறம் நெருப்பு பற்றலை. அந்த ஏங்க அந்த இது கிராஃப்ட் பண்ணோம்ல அதை வந்துட்டு அந்த சைடு வைக்கணுங்க, வாட்ரு கிளாஸு. ஸோ அந்த கிளாஸ் அந்த சைடு வச்சா தான் வந்துட்டு இது கிராஃப்ட் ஆகும் போல். சரி இது வாட்டர் மேக்கர் வந்துட்டு ஹீட் பண்ணி கொடுக்கும் போல். ஏன்னா நம்ம ஓஷன்லேருந்து எடுக்க வாட்டரில், அதனால் அது ஹீட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றது. அண்டு பார்ட் 2 சீக்கிரம் அப்லோட் பண்ணணுன்னா லைக் டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் முடிஞ்சளவு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த கேமோட பார்ட் 2 வந்துட்டு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ நிறைய கேம் நான் வந்துட்டு கைவிட்டிருக்கேன். அதுக்கு காரணம் முழுக்க நீங்கள் தான், உங்களுக்கே தெரியும். இந்த கேம் வந்துட்டு ஆசமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நினச்சா மட்டும் பத்தாது. நல்லாயிருக்கு, நான் போட்டுருவான் சும்மா வளர்ப்புறான், லைக் டார்கெட் ரீச் பண்ணாமலே அவன்லாம் போட்டுருவான், லைக்கெல்லாம் நம்ம போட தேவையில்லைன்னா நினைக்காதீங்க மக்களே. அந்த மாதிரிலாம் நினச்சிடாங்க. ஏன்னா நானும் கொஞ்சம் சீரியஸாக தான் இனிமேல் போட்டாகணும். ஏன்னா எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நமக்கு லைக் டார்கெட்டும் ரீச் ஆக மாட்டேங்குது. சப்ஸ்கிரைபரும் அவ்வளோ வரமாட்டீங்க. வீடியோக்கு வியூஸுக்கு தகுந்த சப்ஸ்கிரைபர் வரமாட்டீங்க. அதனால் தயவு செஞ்சு பண்ணி விட்டு பார்த்துங்க. இந்த மீன் சாப்பிட்டோன்னே நமக்கு ஓரளவு ஃபுட் லெவல் அதிகமாகிடுச்சா. ஓகே. இப்போ தண்ணி குடிச்சிக்கலாமா கொஞ்சம், ஏன்னா தண்ணி கம்மியாக தான் இருக்குது. குடித்தோடனே பார்த்திங்கன்னா இது கிடச்சிருச்சு, ஃபிஷ்ஷிங் ராடு அது இதுன்னு ஏதோ அன்லாக் ஆகிருக்கு. அதில் அவனுங்க கிராஃப்ட் ஃபிஷ்ஷிங் ராட் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ இப்போ ஃபிஷ்ஷிங் ராடு கிராஃப்ட் பண்ணணும் போலையே. ஆனால் எல்லா டைமும் நம்ம தண்ணி அள்ளும்போது மீன் கிடைக்காது போல், லக்கிலி எப்போயாவது தான் கிடைக்கும் போல். அதனால் சும்மா எதுக்கும் மொண்டு வச்சுப்போம், ஏன்னா அடுத்த டைம் திரும்ப தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா. சரி ஃபிஷ்ஷிங் ராடு இப்போ கிராஃப்ட் பண்ண சொல்கிறானுங்க. அதனால் ஃபிஷ்ஷிங் ராடு கிராஃப்ட் பண்ணி வச்சு. ஸோ இப்போ ஃபிஷ்ஷிங் ராடு வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாமா. சரி ஓகே மக்களே, நம்ம சேனலுக்கு இப்போ சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போல்லாம் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி பாருங்கள். மீன் பிடிக்கிற நேரத்தில் நீங்கள் இன்னும் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா லைக் கண்டிப்பாக பண்ணி விட்டு பாருங்கள். மீன் மாட்டிக்கிச்சு போலங்க, ஐயோ துள்ளி குதிக்கிட்டே, இது எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்னு தெரியலையே. கடவுளை எப்படியா பிடிச்சிடுறாராமா. இதை கேட்குது அப்பா. கொடுத்தோடனே மீனை கேட்ச் பண்ணிட்டா. ஸோ இப்படி தான் மீன் பிடிக்கணும் போலன்னு பார்த்தா தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன். தண்ணிக்குள்ளே விழுந்தோடனே சைடில் ஷார்க் மாதிரி ஏதோ காட்டுதுங்க சிம்பிளாட்ட. ஓகே டேஞ்சர் போல அது. ஐயோ இந்த ஷார்க்கா இது, நான் டால்ஃபின் நினச்சா ஷார்க்கு போலங்க. ஐயோ ஏங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ஸ்பியர் கிராஃப்ட் பண்ணிக்கடா, இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஷார்க் வந்து உன் வீட்டை தாக்கும், அந்த மாதிரி நேரத்தில் நீ ஸ்பியர் கிராஃப்ட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் உனக்கு நல்லது அப்படின்றானுங்க. நான் இந்த இலையை எடுக்கிறதுக்கு போனால் இலையை எடுக்க முடியல. திரும்ப நான் பார்த்தா ஷார்க். ஐயோ இப்படி போயிடுறோம் நண்பர்களே. என்னங்க இது ஃப்ரெண்ட்ஸ், சரியான இதுங்க. ஏன்னா மீன் நம்மளை மட்டை பண்ணியிருக்கோம். மீனுன்ற பாருங்க, ஷார்க்கு சரியான மட்டை பண்ணியிருக்கோம். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். கொலை பண்ணுறேன், இன்சல்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு மக்களே. சரியான இது. ஷார்க்கிலேருந்து எவ்வளோ திறமையாக தப்பிச்சு வந்தேன் பார்த்தீங்களா. ஆனால் அதனால தான் சரியாச்சு இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க அதை பிடிச்சி ட்ரை பண்ணலான்னு பார்த்தா பிடிக்க முடியல. இது தூண்டில் போட்டால் வருமா என்ன பார்க்கலாருங்க. தூண்டில் போட்டு ஷார்க் மாட்டிடுச்சுன்னா லக்கு தானே. தூண்டில் போட்டு என்றைக்கிடா ஷார்க் மாட்டிச்சு நீங்கள் கேட்கலாம். சும்மா ட்ரை பண்ண கேமில் அதெல்லாம் இருக்கான்னு. பட் இல்லை, ஏன்னா ஷார்க் மாட்டல. ஸோ இந்த இடத்துல ஒரு லீஃப் போதும், அதை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருப்போம். நான் நிறைய கிராஃப்ட் பண்ணி வச்சுருந்தேன்டா, அதெல்லாம் எங்கடா தண்ணி குடிக்கிறது எல்லாம். இங்கே தான் இருக்கா. சரி இதில் அப்படியே நெருப்பு மூட்டி விட்டு தண்ணி மொண்டு ஊற்றிட்டோன்னா அது அப்படியே இருக்கும். எங்கே டம்ளர் இருக்கானு எடுத்துட்டேண்ணா.
சரி இந்த டம்ளர் எடுத்து இங்கே வச்சுப்போம். ஏன்னா நம்ம இன்வென்ட்ரியில் இந்த தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் வைக்க வேணாம். இந்த டம்ளரு இந்த மாதிரி மட்டும் வச்சுக்கலாம். யூஸ்ஃபுல்லானது மட்டும் வச்சுக்கலாம். ஸோ வச்சதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து அங்கே வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ போய்ட்டு நம்ம தண்ணியை குடிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஓரளவு ஃப்ரீயாகிடுச்சு ஸ்பேஸு. ஆனால் அந்த சுறா வேறு சுற்றிட்டே இருக்குங்க பார்த்தீங்களா சைடில். அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது அது வந்துருமோ என்னென்னு தெரியல. அது வந்துருமா இல்லை என்னென்னே தெரில. பட்டு இவனுங்க வேறு க்ரியேட்டிவ் மோட் அன்லாக் பண்ணு, அதை அன்லாக் பண்ணு, இதை அன்லாக் பண்ணு, காசு வேறு கேட்குறானுங்க. அதுக்கு அந்த காசு வாங்குறதுக்கு இன்னும் நம்ம ரியல் காசெல்லாம் கொடுக்கணுமா? இன்னும் அநியாயமாக இருக்குது பார்த்தீங்களா மக்களே. என்னடா ஒரு கேமில் கூட காசு இல்லாமல் இல்லை வேட்டு நல்ல வேலைங்க. சரியான இது இல்லைன்னா அந்த சார்க்குக்கிட்ட கடி வாங்கி சேர்த்துருப்பேன் திரும்ப. ஏன்னா இப்போ நம்மள்கிட்ட பாதி ப்ளட்டு இதாக இருக்குது. போன டைம் நம்மள்கிட்ட ஃபுல் ப்ளட் இருந்துச்சு, இப்போ பாதியாக இருக்குது. அதுவும் நம்ம ட்ரிங்க்கு இதெல்லாம் அதிகமாக வாட்டர் அதிகமாக ட்ரிங்க் பண்ணனால இதனால தான் அது கொஞ்சம் ஓரளவு டீசெண்டான ப்ளட் வந்திருக்கு. எதுவுமே நம்ம ட்ரிங்க் பண்ணாமல் சாப்பிடாமல் இருந்திருந்தோன்னா வச்சுக்கோங்களேன் செத்துருப்போம் எந்நேரம். இந்த ஷார்க்கு குத்திட முடியுமா இந்த ஸ்பியர் கிராஃப்ட் பண்ணி? தெரியல. ஷார்க்கு காட்டுறாங்க ரெட் அலர்ட்டு. ஐயோ ஷார்க்கு எங்கே எது பண்ணுதுன்னு தெரியலையே. டக்குன்னு போகலாம். ஐயோ கடிச்சிட்டு கிடக்குங்க ஷார்க்கு. ஐயோயோ கடிச்சிட்டு போயிடுச்சு. ஏங்க இனிமேல் அது வந்தால் நம்ம அலர்ட்டாக இருக்கணும் போல மக்களே. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கடிச்சிட்டு போயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இதை வேறு கிராஃப்ட் பண்ணணும். நாசமாக போன ஷார்க்கு எப்படி வந்து கடிச்சிட்டு போயிடுச்சு. இந்த ஷார்க்கு இந்த பக்கம் வரட்டும், அடி கொன்றுறேன். விற்று போன ஷார்க்கு செத்து போன ஷார்க்கு எப்படி அடிச்சு விட்டுருச்சு. சரி ஓகே, வீடு கட்டுறக்கான சில பொருட்கள்லாம் நமக்கு அன்லாக் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கட்டுறக்கு நமக்கு கயிறு கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம இதை எடுத்து விட்ருவோம். ஸோ முடிஞ்ச அளவு நம்ம இந்த வீடியோவில் ட்ரை பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் தான் நம்ம இந்த கேமில் வந்துட்டு ஓரளவு டீசெண்டான வீடு கட்ட போகிறோம். ஸோ அந்த ஐடியாவில் இருக்கேன். அடுத்த வீடியோட கண்டென்ட்டே அதுதான். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற கேம் பிளேஸ்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேஸ்லாம் பார்க்க முடியும். ஸோ இப்போ ஒரு மீன் மாட்டியிருக்கு, அது ரொம்ப துள்ளுது. ஐயோ பிடிக்க முடியாதா? அப்பா பிடிச்ச ஏண்டா இலையை கொடுத்து ஏமாத்துறீங்களே நாயமா, இது உங்களுக்கே நியாயமாடா? அடங்குமா இது? வயிற்றுச்சலை கிளப்புறாங்க மயில, இலையை கொடுத்து ஏமாற்றிட்டானுங்க. சரி விடுங்க, அடுத்த மீனுக்கு அப்படியே தூண்டில் போட்டு வெயிட் பண்ணுவோம். ஐயோ இந்த மீன் எனக்கு ஓவராக இழுக்குது. டே இங்கே பாருங்க, நான் டிஸ்பிளேக்கு தாண்டி இழுத்துட்டு கிடக்கேன், ஆனால் அது வரமாட்டேங்குது. தூக்குடா. ஐயோ அந்த மீன் செம்ம இதுவாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நான் டிஸ்பிளே தாண்டி இழுத்துட்டு கிடக்கேங்க. தெரியுதா உங்களுக்கு அந்த ஒயிட் டச்சஸ்ஸு? சரியா டிஸ்பிளே தாண்டி இழுத்துட்டு கிடக்கேன், ஆனால் வந்து தொலை மாட்டேன்னு. வந்துடுறே செத்த போயில நான் சும்மா போல இத்து போலவே. டே கொஞ்சம் ஐயோ கொஞ்சம்டா. டி தூக்குடா. அப்பாடி இந்த மீனா? இதனால தான்ப்பா இது இப்படி துள்ளி இருக்கே இந்த மீன். ஓகே, இந்த மீன் வந்துட்டு நான் இன்னொரு யூஸ் வந்துட்டு இந்த கேமில் ஒன்று இருக்குது. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமை பொறுத்த வரையும் இதை ஒரு சர்வைவல் கான்செப்ட் இல்லையா? நம்ம சர்வே பண்ணுறதுக்கு ஃபயர் இருந்தால் மட்டும் போதாது. இந்த கேமில் நைட்டாகவும் பகலாகவும், அதனால் நமக்கு லைட்டு தேவைப்படும். அது லைட்டுக்கு வந்துட்டு நம்ம இந்த கப்பு இருக்குல்ல செய்யணும். கப்புக்கு லைட்டுக்கு என்னடா சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா பொறுமையாக சொல்கிறேன். இந்த மீன் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த கப்பில் அதோட ஒரு மெல்ட்டான ஒரு ஆயில் மாதிரி இருக்கும் சரிங்களா? அந்த ஆயிலை வந்துட்டு நம்ம இந்த கப்பில் ஊற்றிக்கணும். ஊற்றி எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஆயிலை நம்ம பத்திரப்படுத்தி வச்சிடணுன்னா வச்சுக்கோங்களேன், விறகு இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிராஃப்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு இந்த ஆயிலை ஊற்றினோன்னா அது வந்துட்டு பற்றி எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்துட்டு ஊற்றி நம்ம பற்ற வச்சுக்கலாம். அதனால் நல்லாயிருக்கும் மக்களே அந்த கான்செப்ட்லாம். அதெல்லாம் போக நம்ம பொறுமையாக பார்ப்போம். இந்த கேம் பிளேயில் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா இந்த கேம் பிளேயோட லிமிட்டே கொஞ்சம் தாண்டி போயிட்டுருக்கு. நிறைய பேர் சொன்னீங்க ப்ரோ கேம் பிளே வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்குது ப்ரோ அப்படின்னா, அதனால தான் நான் முடிஞ்ச அளவு ஷார்ட் பண்ணி போட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதனால் பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். நீங்கள் ஒத்துழைச்சி நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தீங்க இந்த கேமுக்கு. நல்ல ஒரு லைக்கு டார்கெட் ரீச் பண்ணிட்டீங்க, மினிமம் லைக்கு. அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா வேணால் நான் இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா இந்த லிக்விட் கிடச்சிச்சா? இந்த லிக்விட் தான் வந்துட்டு நமக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ இந்த லிக்விட் எடுத்து சேஃபாக வச்சாலாம் இன்வென்ட்ரியில். ஸோ அவ்வளோதான், இந்த கேமிலோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த மீன் சாப்பிட்றலாமான்னு பார்க்குறேன். சாப்பிட்றலாமா இல்லை வச்சுருக்கலாமா? சரி வச்சுருக்கலாம், ஏன்னா அப்புறம் தேவைப்படும். பிகாஸ் நம்ம வந்துட்டு நைட் ஆக போகுது. இப்போ இந்த கேமிலோட எண்டுக்கு முடிச்சிடலாம், ஏன்னா வந்துட்டு நமக்கு டைம் கம்மியாக இருக்குது ரொம்பவே. ஸோ அடுத்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியாக வேணும்னா அப்படின்னு கேளுங்க ப்ரோ. நீங்கள் கொஞ்சம் லென்த்தியாக போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. இந்த சீஞ்சிஸ் பேக் டு தி ஃபார்ம் அப்படின்னு கமெண்டில் அடிச்சு விடுங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம கெத்தாக இது பண்ண முடியும். அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு கமெண்டில் வந்துட்டு ப்ரோ வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போடு ப்ரோ, பத்தலை ப்ரோ அப்படின்னு கேளுங்க. உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நான் கண்டிப்பாக போடுவேன்.
அண்டு நிறையா ஸ்ட்ரெஸ்ஸு நிறையா ஒரு வேலைகள் அதெல்லாம் இருக்கிறனால தான் நான் கொஞ்சம் கம்மியாக வீடியோ போடுறேன். இல்லைன்னா எப்பவும் போல் நான் எப்போவுமே லீவ் டேஸ்லலாம் 2 வீடியோ போடுவேன். பட் இப்போல்லாம் கம்மியாக போடுறேன்ல, அது மாதிரி போட மாட்டேன். எப்பவும் போல் 2 வீடியோஸே போட்டுருவேன். ஆனால் இப்போ கம்மியாக போடுறதுக்கு காரணம் இதுதான் மக்களே. ரீசெண்டாக போடுறதுக்கு காரணம். அண்டு எக்ஸாம்ஸ் வேறு வரப்போகுது, கிட்ட நெருங்கிடுச்சு. ஸோ ஆனுவல் எக்ஸாம்ஸு, பப்ளிக் எக்ஸாம்ஸு அதெல்லாம். அதனால் அதில் படிக்கிறதுல நான் கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பேன். ஸோ தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் கம்மியாக வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் முடிஞ்சளவு எஃபோர்ட் போட்டு எனக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் டார்கெட்டு ரீச் பண்ணிவிட்டு லைக் டார்கெட்டு ரீச் பண்ணிவிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அடிக்கடி தண்ணியில் விழுந்துடுறான். அதனால் இந்த வீடியோ இதோடவே முடிச்சுக்கலாம் நண்பர்களே. என்ன சொல்கிறீங்க? தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்து ஏதாவது வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேயில் சந்திப்போம். அப்படி இல்லைனா இதே பார்ட் 2ல் சந்திப்போம். ஓகேங்களா மக்களே? ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம வந்துட்டு அடுத்த ஏதாவது இதில் சந்திக்க தானே போகிறோம். அப்படி சந்திக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு லைக்ஸு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்டுக்கு நம்ம சேனல் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணி விட்டு பாருங்கள். அப்படி பார்த்தா தான் வந்துட்டு நம்ம முடிஞ்சளவு வந்துட்டு பண்ண முடியும். ஸோ என்னால் முடிஞ்சளவு நான் ட்ரை பண்ணி எஃபோர்ட் போட்டு அடுத்த வீடியோவில் வீடு கட்டுறதுக்கு போகிறோம். நம்ம அடுத்த வீடியோட கண்டென்ட்டே அதான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ வீடு கட்டினதுக்கப்புறம் வீடு எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ நல்லாவே இருக்கும் வீடு கட்டினா. இன்னமும் அந்த அடுத்த வீடியோவுக்கு வீடு கட்டுவோமா இல்லை அடுத்த வீடியோவுக்கு முன்னாடியே நான் வீடு கட்டி வச்சுட்டு ஆஃப்லைனில் காட்டுவேனான்னு தெரில. பட் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த கேம்லேயே ரொம்ப பெருசு இல்லை. அதனால் உங்களுக்கு ரொம்ப காட்டி போர் அடிக்க நான் விரும்பலை. அதனால் ஒரு சின்ன சின்ன கிளிப் மாதிரி காட்டி முடிச்சுக்கலான்னு நான் விரும்புகிறேன். அதனால் தயவு செஞ்சு எல்லாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். ஸோ இதோட இந்த கேமில் முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் ஃப்ரம் CNG. பாய்.